ஆரியன் வாழ்க்கையில் வெறுப்படைந்திருந்தார். தோல்வியடைந்த கனவுகள், உடைந்த நம்பிக்கைகள், மீண்டும் முயற்சிக்க எந்த காரணமும் அவருக்கு இல்லை. அன்றிரவு மழையில் நனைந்தவாறு அவர் வீதியில் தனியாக நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு கைவிடப்பட்ட நூலகம் விசித்திரமாக ஒளிர்வதை பார்த்தார். அதற்குள் நுழைந்தவுடன் ஒரு மர்மமான முதியவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். முதியவர் மெதுவாக சொன்னார், இந்த 100 கதவுகளில் ஒரு கதவுக்கு பின்னால் உன் விதி இருக்கிறது. நீ எத்தனை கதவுகளையும் திறக்கலாம். ஆனால் போட்டியிலிருந்து விலகினால் அதுவே உன் முடிவாகும். ஆரியன் கதவுகளை திறக்கத் தொடங்கினார். 1, 5, 13. அவை அனைத்தும் காலியான அறைகள் மற்றும் இருட்டு அறைகள். அவன் கடந்த கால தவறுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடிகள், தோல்வியை பற்றிய மந்தமான குரல்கள். 99 கதவின் முன் அவர் தளர்ந்தார். நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஒருவேளை எனக்கு கதவு இல்லாம இருக்கலாம். அந்த நேரத்தில் முதியவர் மீண்டும் தோன்றினார். அவர் மெதுவாக கேட்டார், அதனாலா இப்போது நீ விட்டுவிடுகிறாயா? முடிவுக்கு வெறும் ஒரு அடிதான் மீதம் உள்ளது. அதிர்ச்சியில் ஆரியன் எழுந்து நின்றார். ஒரு கடைசி முயற்சி. அவர் 100வது கதவை திறந்தார். பொன்னொளி பரவியது. அவர் தனது எதிர்காலத்தை பார்த்தார். வெற்றி, நம்பிக்கை, அறிவு, அவரது கனவு. அவனுக்காகவே காத்திருந்தது. பெரியவர் புன்னகையுடன் சொன்னார், பெரும்பாலான மக்கள் தோல்வி அடைகிறார்கள். அவர்களிடம் பலமில்லாததால் அல்ல, ஆனால் அவர்கள் முயற்சியை மிக விரைவில் நிறுத்துவதால் தான். பாடம்: 99 வாசலில் ஒருபோதும் நின்றுவிட வேண்டாம். உங்கள் அடுத்த அடி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தவறவிடாதீர்கள்.